நிமித்தமாக இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க அதிமுக எல்லாரும் இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு. நேத்து நாங்க கூட்டணி உறுதி செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்திற்கு நாங்க சென்றோம். அப்பொழுதே அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நாளை நமது தலைமை கழகத்திற்கு நாங்க எல்லாம் வர்றோம், வந்துட்டு கேப்டன் இடத்துல போய் நம்ம மரியாதை செலுத்திட்டு சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு மரியாதை நிமித்தமாக உங்களை சந்திச்சுட்டு போக நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்றோம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம மேலே ரூமில் என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை நேரில் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நானும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 40 தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அங்கே அந்த பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்து அன்றையிலிருந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அவங்க ஷெட்யூல் அட்டவணை போட்டு அவங்க ப்ரோக்ராம் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களது அட்டவணையை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி ஒற்றுமையாக, கூட்டணி தர்மத்தோட ஒற்றுமையாக செயலாற்றி நாளை நமதே 40ம் நமதே என்ற வெற்றி ஒன்றே இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். நான் நேற்றே சொன்னது போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, அம்மா இல்லாம அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம். இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல். எனவே இங்க 3 தெய்வங்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர், கேப்டன். இந்த 3 தலைவர்களினுடைய 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த கூட்டணி மீண்டும் 2011 எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கி விட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டயுமே நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல், உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒற்றுமைன்னே தெரியல. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் 3 பேரும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க. 3 பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க என்ற பல ஒற்றுமைகள் அவங்க கிட்ட இருக்கு. இது ஒரு பெரிய பாண்டிங்கா தான் நாங்க கருதுறோம். எனவே இந்த 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.